ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏலக்காயோட நன்மைகள பத்தி தாங்க பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு சின்ன சைஸ்ல இருந்தாலும், இதனுடைய மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப பெருசுங்க. நம்ம கிச்சன்ல இந்த ஏலக்காய்க்கு மட்டுமே ஒரு சிறப்பான இடம் இருக்குன்னா, கண்டிப்பா இருக்குது. இந்த ஏலக்காய்லனால அந்த ஏலக்காயிலிருந்து வரக்கூடிய நறுமணத்த விரும்பாதவங்க இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இதுல நல்ல நறுமணம் இருக்கும். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய மூலிகை பொருளான இந்த ஏலக்காய பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். டெய்லியும் ஒரே ஒரு ஏலக்காய உணவுல சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்குதுங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஏலக்காயில நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு கிடக்குது. ஏலக்காயில கருப்பு ஏலக்காய், பச்சை ஏலக்காய்ன்னு 2 வகை இருக்குது. நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துறது இந்த பச்சை ஏலக்காய் தான். ஏலக்காயால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். வாயு தொல்லையை நீக்கி ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்ல, நல்ல பசியை தூண்டக்கூடியது. சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே வாயு தொல்லை, ஜீரண சக்தி பிரச்சனை, பசியின்மை பிரச்சனை இருக்கிறவங்க ஒரே ஒரு ஏலக்காய மட்டும் தண்ணீல போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிச்சாலே போதும். வாயு தொல்லை நீங்கி நல்ல பசியை தூண்டுங்க. ஏலக்காயில் உள்ள சத்துக்கள் பற்களில் உள்ள கிருமிகளையும் இந்த கெட்ட பாக்டீரியாக்களையும் அழிச்சு வாயு துர்நாற்றத்தை போக்கி வாய்க்கு நல்லா புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதுங்க. அதே மாதிரி ஏலக்காயில கஷாயம் செஞ்சு குடிச்சிட்டு வரும்போது ஜலதோஷம், இருமல், தும்மல், மூக்கடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை விடுவிக்கக்கூடியது இந்த ஏலக்காய்ங்க. அதே மாதிரி அஜீரண கோளாறு உள்ளவங்க ஏலக்காயை மிளகு கூட சேர்த்து நெய்யில வறுத்து அதை நல்லா பொடியாக்கி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஜீரண கோளாறுகள் நீங்கி ஜீரண கோளாறுகளுக்கு சிறந்த மருந்து அப்படின்னா அந்த ஏலக்காயை மிளகோட சேர்த்து நெய்யில வறுத்து அதை இடிச்சு பொடியாக்கி அதை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அஜீரண கோளாறுகளுக்கு சிறந்த மருந்துங்க. அதே மாதிரி நெஞ்சு சளி, ஆஸ்துமா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் சிறந்த நிவாரணம் தரக்கூடியது இந்த ஏலக்காய்ங்க. இந்த ஏலக்காயும் மிளகையும் பொடியாக்கி சாப்பிட்டு வந்தாலே போதும். நெஞ்சில் சேர்ந்துள்ள ஒட்டுமொத்த சளியும் வெளியேற்றிடும். ஏலக்காயை டீ அல்லது பாயாசத்துல போட்டு குடிச்சோம் அப்படின்னா டேஸ்டாகவும் இருக்கும். அதே நேரத்துல உடம்புக்குமே ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி ஆண்களுக்கு வரக்கூடிய விரைப்புத்தன்மை கோளாறு நீங்கி ஆண்களோட பிறப்புறுப்புல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க வைக்கக்கூடியது இந்த ஏலக்காய்ங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா சினியோல் அப்படின்ற சத்து ஏலக்காயில அதிகமா இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ஏலக்காய் சாப்பிட்டாலே ஆண்மை தன்மை அதிகரிக்கும். நரம்பு தளர்ச்சியை போக்கி தாது பலத்தை பெருக்குங்க. ரத்தத்தில் உள்ள கெட்ட கிருமிகளை வெளியேற்றி ரத்தத்தை அதிகரிக்க வச்சு புத்துணர்ச்சி அடைய செய்யக்கூடியது இந்த ஏலக்காய்ங்க. அதுபோல கண் பார்வை குறைபாடு உள்ளவங்களும் ஒரே ஒரு ஏலக்காயை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு டெய்லியும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குடிச்சாலே போதும். பார்வை திறன் அதிகரிக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகளையும் போக்கக்கூடியது இந்த ஏலக்காய்ங்க. ஏலக்காயில நிறைய நன்மைகள் இருக்குது. ஏலக்காய் பெரும்பாலும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனுடைய நறுமணமும் நம்ம எந்த உணவுல சேர்த்தாலும் அது டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ அதனால ஏலக்காயில நிறைய நன்மைகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.